ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி நாளைய ட்ரேடிங்க்கு தேவையான QuantsApp ப்ரோ ப்ளஸ் தகவல்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன். எஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் வந்து எக்ஸ்பைரி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா எக்ஸ்பைரியை பொறுத்த வரையும் நான் வந்து நம்மளோட சேனலில் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மந்த்லி எக்ஸ்பைரியில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய வேலையை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஷார்ட் கவர் மாதிரி ஆகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இந்த ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியில் நமக்கு வந்து ஒரு தொல்லையாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மந்த்லி எக்ஸ்பைரி வரையும் நம்ம விளையாட முடியும். ஓகேங்களா? ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி ரொம்பவே வந்து கொடூரமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லா புட் ஆப்ஷன்லையுமே இருந்தது, பட் அது எல்லாமே கரைஞ்சிருச்சு. இதுதான் உண்மை. 19700லேருந்து 19500 வரையும் கம்ப்ளீட்டாக ஒரே சைடு மார்க்கெட் ரேலி, வேறு எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்லா இருந்தது, பட் யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓரளவு மிக்ஸாக இருந்ததுனால நம்ம மார்க்கெட்டில் அந்த ஒரு தாக்கம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி மார்க்கெட் டவுனு, எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. இப்போது புது எக்ஸ்பைரி என்ன நடக்கும் அதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் விழுந்த அப்போவே 9% விக்ஸுமே ஏறி இருக்குது. ஸோ இது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஸோ கரண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டாக முடிஞ்சதுனால என்னமோ தெரியல, இது 9% கேதர் பண்ணியிருக்கு. அதர்வைஸ் எனக்கு பெரிய வந்து நியூஸ் எதுவுமே கிடைக்கல. நான் தேடி பார்த்த வரையும் நெக்ஸ்ட்டு மந்த் எண்டு கான்ட்ராக்டில் எல்லாமே நல்ல விஷயமாக தான் இருந்தது. என்ன கெட்ட விஷயம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இன்றைக்கி சர்ஜ் ஆகலை. அக்டோபர் மந்தோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இது 26 அக்டோபருடைய ஆப்ஷன் செயின். இங்கே பார்த்தீங்கன்னா 19500 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு நல்ல சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட்டை இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. மேபி தெரியலை, இந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து, அதாவது கால் ஆப்ஷன் அடிஷன் இல்லாமல் மார்க்கெட் இறங்கியிருக்கு. அது இன்றைக்கான எக்ஸ்பைரிக்காக இறங்கினது, நம்ம பயப்பட வேண்டாம். பட் காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்குமே பெருசாக வந்து சர்ஜ் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணால் வந்து வேகமாக வந்து மேலே ஏறலாம். ஸோ எப்படி ஏறலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் மந்த் பிகினிங் ஆனால் ஃபியூச்சர்ஸ், அதாவது நிஃப்டி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறும். அது ஒரு 10 நாள் மேலேயே இருக்கும். மிடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கன்சாலிடேட் ஆகும். எண்ட் ஆஃப் மந்த் அப்படியே கீழே இறங்கி முடியும். இது ஒரு பேட்டர்னாக வந்து இருக்கும். நாளைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து நம்மளுடைய அக்டோபர் எக்ஸ்பைரி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ நோட் பண்ணி பார்ப்போம் இதே மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. இதே பேட்டர்ன் நிறைய தடவை நமக்கு மார்க்கெட்டில் இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே விக்ஸ் ஏறினது பெருசாக வந்து இங்கே நான் பார்க்கல, அதுவும் ஒரு விஷயம். அக்டோபர் சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த செப்டம்பர் மந்த்து, அதாவது எக்ஸ்பைரியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது 19550 சம்திங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ இருந்தது. அந்த லோக்கிட்டே மார்க்கெட் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்குனால மேலே ஏறல கீழே ஏறல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இதுக்கு நடுவில் வந்து மார்க்கெட் ஹை போயிட்டு கீழே வந்துட்டு அகெயின் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். குளோபல் மார்க்கெட்னால தான் இந்த ஒரு விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது 6 மணிக்கு நான் யூஎஸ் மார்க்கெட்டில் அண்ட் யூஎஸில் ஜிடிபி டேட்டாவும் ஜாப் டேட்டாவும் கொடுக்குறாங்க. இதை நல்லா நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இதுதான் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு நாளைக்கு ஒரு ஃபியூலாக கூட மேபி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். ஸோ விக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10%க்குலாம் வந்து இன்றைக்கி மேலே ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். மார்க்கெட்டும் டவுனு அண்ட் வால்டிலிட்டியும் டவுனு. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். இந்த ஒரு எதிர்பார்த்தது மார்க்கெட் கீழே இறங்கும் போதே வால்டிலிட்டி ஏறி இருந்தால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். அப்போல்லாம் இறங்காமல் கடைசி நாள் வந்து ஏறி இருக்கு. பட் எனிஹவ் நம்ம வந்து அடுத்த எக்ஸ்பைரி வந்து எப்படி இருக்குது அதை வச்சு தான் வந்து இந்த ஃபர்தராக விக்ஸ் மேலே ஏறுமா இல்லையா அப்படின்றது ஒரு விஷயம் தெரியும். அண்டு பிசிஆரை பார்த்த வரையும் இன்றைக்கி பிசிஆரை பொறுத்த வரையும் மிட் கேப் நிஃப்டி தான் நல்லாவே ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நேற்று 1.48 நல்ல ஒரு புல்லிஷாக இருந்தது. இன்றைக்கி அப்படியே வீக்காக இருக்குது. மேபி எக்ஸ்பைரியாக கூட இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஃபின் நிஃப்டியும் கொஞ்சம், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறி இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விழலை, ரொம்ப வந்து கம்மியாகலை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை புட் சைடில். அதுன்றது இங்கே ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது.
எஸ் ஆப்ஷன் ரைட்டரை பார்க்கும்போது நிஃப்டிக்கு அடுத்த 7 நாளைக்கு ரேஞ்ச் வந்து அப் சைடில் 19,957 லோவர் சைடில் 19,344ன்ற அளவுக்கு இருக்குது. இப்போதைக்கு டவுன் சைடில் பெரிய அளவு வந்து நமக்கு ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து பெரிய அளவில் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்னை பொறுத்தவரை ஏறலை இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதுக்கு. அதோடைய மீனிங் மேபி இல்லை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் கொஞ்சம் ரிஸ்க் வந்து பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் தெரியும். பட் இப்போ வரையும் வந்து புட் சைடில் அந்தளவு பெரிய அளவு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய நெக்ஸ்ட்டு 60 டேஸ்க்கான ரேஞ்ச் வந்து அப் சைடில் 45,633க்கும் அண்ட் லோவர் சைடில் 43,637க்கும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து ஹையர் சைடில் ஒரு 1000 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டோ, டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 பாயிண்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். அண்டு ட்ராப் இண்டிகேட்டரை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாமே புட் ட்ராப் தாங்க இருக்குது. அதாவது இன்றைக்கி மார்க்கெட் சிவியராக இறங்கினதுனால வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து எதெல்லாம் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏறி இருக்கும், சேம் வந்து ப்ரைஸும் ட்ராப் ஆகிருக்க ஸ்டாக்ஸாக தான் இது மோஸ்ட்லி இருக்கும். நாளைக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த விஷயங்கள் மாறிடும். பட் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அதுதான் இங்கே ட்ராப் இண்டிகேட்டரில் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, டாடா கெமிக்கலு, யூபிஎல்லு, பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஏஷியன் பெயிண்ட்டு, மெக்டவுனலு, அசோக் லைலாண்ட், கோஃபோர்ஜு, கொமின்ஸ் இந்தியா அண்ட் பிர்லா சாஃப்ட் இது எல்லாமே வந்து நமக்கு புட்ராப் ஆகிருக்கு. மார்க்கெட் இறங்குனதுனால இங்கே நமக்கு நெகட்டிவ் பயஸில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் காட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஓப்பன் ஆகட்டும் அண்டு வாலட்டிலிட்டியும் பார்த்துக்குங்க. மார்னிங் வாலட்டிலிட்டி கண்ட்ரோலாக இருக்குது. மொதல் அரை மணி நேரம் வாலட்டிலிட்டி கண்ட்ரோலாக இருந்தால் நாளைக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்க வாய்ப்பு உண்டு. இல்லை வாலட்டிலிட்டி நல்லா வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வாலட்டிலிட்டி மறுபடியும் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இது எல்லா இண்டெக்ஸுகளுக்குமே பொருந்தும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.